Hi friends, இப்போ நாம இந்த வீடியோல நைட் டிரைவிங் பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனலை கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ்க்கு தெரியும், நம்ம மோஸ்ட்லி பகல் டைம்ல தான் டிரைவ் பண்ணி வீடியோஸை மேக் பண்ணி போட்டிருப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நாம இப்போ நம்ம சேனல்ல நைட் டிரைவிங் பத்தி சொல்ல போறோம். சோ நம்ம இப்போ நைட் டிரைவிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி மேல இருக்கிற ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ டெக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம நைட் டிரைவிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டையும் ரியர்ல இருக்கிற விண்ட்ஷீல்டையும் நல்லா கிளீன் பண்ணிக்கணும். அவுட் சைடு அண்ட் இன்சைடு. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கா வெளியில மட்டும் தான் கிளீன் பண்ணுவீங்க, உள்ள கிளீன் பண்ண மாட்டீங்க. பட் நாம வெளியிலயும் கிளீன் பண்ணணும், உள்ளேயும் நல்லா கிளீன் பண்ணிக்கணும். பின்னாடியும் நம்ம வெளியில உள்ள அப்படின்னு சொல்லி போத் இன்சைடு அண்ட் அவுட் சைடு நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னாக்கா டே டைமோட கம்பேர் பண்ணா நைட் டைம் ரொம்ப விசிபிலிட்டி கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆப்போசிட்ல வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா முன்னாடி ஒரு வெஹிக்கிள் வருது அப்படின்னு சொல்லி ஹை பீம்ல இருந்து லோ பீம் மாத்த மாட்டாங்க, அப்படியே ஹை பீமோடயே வருவாங்க. சோ அதனால நம்மளுக்கு கண்கள் கூசும். பிளஸ் அது போக நம்ம விண்ட்ஷீல்ட கிளீன் பண்ணாம போனா அந்த பாருங்க திட்டு திட்டா தெரியுது பாருங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும் டிரைவிங் பண்ணும் பொழுது. சோ அதனால விண்ட்ஷீல்ட நீங்க கிளீன் பண்ணிக்கோங்க. இல்ல அர்ஜென்ட்டா நீங்க வண்டி எடுத்துட்டீங்க, வேற வழியில கிளீன் பண்ண முடியல, என்னால அர்ஜென்ட்டா நான் வண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க பண்ண வேண்டியது, நான் டாகல்ஸ் பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோட ஐ கார்டு பாத்தீங்கன்னாக்கா இப்போ மேல வரும். அந்த ஐ கார்டை கிளிக் பண்ணி அந்த டாகல்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த லெஃப்ட் சைட் டாகல் இருக்கு பாருங்க, இதை நாம மேல புல் பண்ணணும். இப்ப நான் மேல புல் பண்றேன், மேல புல் பண்ணா தண்ணி வரும். சோ இப்போ இந்த அளவுக்கு கிளீனிங்கே போதுமானது. நம்மளுக்கு அர்ஜென்ட்டா நம்ம வண்டி எடுத்துட்டோம், விண்ட்ஷீல்ட் கிளீன் பண்ற அளவுக்குலாம் டைம் இல்ல அப்படின்னாக்கா நம்ம டிரைவ் பண்ணிட்டே இருக்கும் பொழுது நம்ம இப்படி கிளீன் பண்ணி விட்டுறலாம். அதே மாதிரி ரியர் விண்ட்ஷீல்ட் கிளியரா இருக்குன்னு பாத்துக்கோங்க. ரியர் விண்ட்ஷீல்ட்ல உங்களுக்கு வைப்பர் வித் வாஷர் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா அதையும் நீங்க யூஸ் பண்ணி கிளீன் பண்ணிக்கலாம். பின்னாடியும் பாத்தீங்கன்னா தண்ணி வரும், பிளஸ் வைப் ஆகும். இப்போ ரியர் விண்ட்ஷீல்ட் கிளீன் ஆயிடுச்சு, ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டும் நம்ம கிளீன் பண்ணிட்டோம். இப்போ நாம வண்டியை டிரைவ் பண்ணலாம். பிளஸ் அது போக இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், நீங்க ஹெட்லைட்ஸை நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. ஹெட்லைட்ஸை லைட்டா வெட் கிளாத்ல கிளீன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ட்ரை கிளாத்ல கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஹெட்லைட்டோட விசிபிலிட்டியும் நம்மளுக்கு முக்கியமா இந்த நைட் டிரைவிங்ல ரோல் பிளே பண்ணும். இப்போ நம்ம மெயின் ரோடுக்கு போயிட்டு இருக்கிறோம். அதாவது கிட்டத்தட்ட இது ஒரு ஹைவே மாதிரி தான். பாருங்க ராங் டைரக்ஷன்ல இருந்து வருவாங்க. சோ நீங்க டிவைடர் ஒட்டி போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே போங்க. நான் இப்போ தேர்ட் கியர்ல தான் இந்த டிவைடர் ஒட்டி போயிட்டு இருந்தேன். திடீர்னு ட்ரன்னிங்ல பாத்தீங்கன்னாக்கா டூ வீலர் வந்துட்டாங்க. சோ ராங் டைரக்ஷன்ல தயவு செய்து வண்டி ஓட்டாதீங்க. ஏன்னா மேக்சிமம் டூ வீலர்ஸ்னால தான் பெரிய பெரிய விபத்துகளே ஏற்படுது. இப்போ பாருங்க இருட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியல. பழக்கமான ரோடுங்கிறதுனால எனக்கு இங்க ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. பட் பழக்கம் இல்லாத ரோட்ல நீங்க நைட் டிரைவிங் பண்றீங்க அப்படின்னாக்கா பொறுமையா போறதே ரொம்ப சேஃப்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய ஸ்பீட் பிரேக்ஸ்ல அந்த வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்க மாட்டாங்க. சோ அது நம்மளுக்கு தெளிவா தெரியாது. நம்ம வேகமா போயிட்டு இருப்போம், அப்படியே ஸ்பீட் பிரேக்ல ஏத்திடுவோம். நம்ம பிரேக் அடிக்கிறதுக்குள்ள காரு ஜம்ப் ஆயிடும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கும். சோ பழக்கம் இல்லாத ரோட்ல டிரைவ் பண்ணும் பொழுது ஸ்பீடை மெயின்டைன் பண்ணியே டிரைவ் பண்ணுங்க, பொறுமையா டிரைவ் பண்ணுங்க. மேக்ஸிமம் நைட் டிரைவிங் அவாய்ட் பண்றது பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் எல்லாருனாலையும் அவாய்ட் பண்ண முடியாது. எப்பயாச்சும் ஒரு நாள் திடீர்னு நைட் டிரைவிங் பண்ணக்கூடிய அந்த சிச்சுவேஷன் ஏற்படும். சோ நம்ம ஷார்ட் டிஸ்டன்ஸ் உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஊருக்கு பக்கத்துல, அதாவது ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் நீங்க கவர் பண்ணுங்க. பிகினரா இருக்கிறீங்கனாக்கா பகல் டைம்ல நல்லா ஓட்ட தெரிஞ்சிருச்சு, இப்போ நைட் டைம்ல ஓட்ட போறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நைட் டிரைவிங் உங்களுக்கு அப்படின்னாக்கா நீங்க பிகினரா இருந்தால் இந்த மாதிரி பொறுமையா ஒரு 30-40 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணி பாருங்க. நைட் டைம்ல நிறைய பேர் டிரைவ் பண்றதுக்கு ஆசைப்படுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா டே டைம் கம்பேர் பண்றதை விட நைட் டைம்ல ரொம்ப கூலிங்கா இருக்கும். இன்ஜினுக்கும் நல்லா கூலிங்கான காற்று விழுறதுனால இன்ஜினும் ஓவர் ஹீட் ஆகாது. நம்மளுக்கும் இந்த ஏசி போடுற அந்த தேவையே கிடையாது. ஜன்னலை இறக்கி விட்டுட்டு ஒரு மிதமான ஸ்பீட்ல நம்ம டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். சோ நைட் டைம்ல நிறைய பேர் வந்து டிரைவ் பண்றதுக்கு ஆசைப்படுவாங்க. அப்படி ஆசைப்பட்டா மட்டும் போதாது கைஸ், நம்ம ரெஸ்பான்சிபிளா பொறுமையா டிரைவ் பண்ணணும். மத்தவங்களுக்கு இடையூறு ஆகிற மாதிரி டிரைவ் பண்ணக்கூடாது. இப்ப நான் பாருங்க லோ பீம் மட்டும் தான் போட்டுக்கிட்டு டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் ஹை பீம் யூஸ் பண்ணல.
ப்ராப்பரா இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணணும். நாம இப்போ திருவண்ணாமலை ரோடு எடுத்திருக்கிறோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. இப்போ மெயின் ரோடுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு பிகினரா இருக்கிறீங்க, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நைட் டிரைவிங்கே பண்ண போறேன் அப்படின்னாக்கா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னாக்கா சென்டரா போகாதீங்க. இப்படி சென்டரா போகாதீங்க. இந்த சென்ட்ரல் லைனுக்கு ஒட்டியும் நீங்க போக வேண்டாம். நீங்க பண்ண வேண்டியது அந்த ஒயிட் லைன் இருக்கு பாருங்க, டூ வீலர் போதுங்களா, ஒரு ஹாரன் கொடுத்துடலாம். நம்ம 3 ஹாரன் கொடுத்துட்டோம். சரி ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணணும்னாக்கா லெஃப்ட் சைட்ல ஒயிட் லைன் இருக்கு பாருங்க, இந்த ஒயிட் லைன் ஒட்டினபடியே நீங்க டிரைவ் பண்ணுங்க. பொறுமையா ஒரு 50குள்ள டிரைவ் பண்ணுங்க போதும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு பிகினர் நைட் டைம் டிரைவ் பண்றதுனால நீங்க 50குள்ள டிரைவ் பண்ணால்தான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வர வெஹிக்கல்ஸையும் உங்களால ஜட்ஜ் பண்ண முடியும். பிளஸ் அது போக ஆப்போசிட்ல ஒரு வெஹிக்கல் வரும் பொழுது அந்த கிளார்னால இங்க ஒரு மாடு நிக்குது, இல்ல ஆடு இருக்கு, கருப்பு கலர் ஆடு, கருப்பு கலர் மாடு, பிரவுன் கலர் மாடு, இந்த மாதிரி எந்த ஆப்ஜெக்ட் இருந்தாலும் திடீர்னு நம்ம கண்ணுக்கு தெரியாது. கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் நம்ம கண்ணுக்கே தெரியும், என்னதான் நீங்க ஹெட்லைட்ஸ் போட்டு இருந்தாலும் கூட. ஏன்னா ஆப்போசிட்ல வர்றது ஹை பீம், சோ கண்ணு கூசுங்கிறதுனால முன்னாடி என்ன ஆப்ஜெக்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெளிவா விசிபிலிட்டி இருக்காது. சோ அதனால நீங்க ஒரு 50குள்ள மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. அப்போதான் திடீர்னு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலும் கூட நீங்க சடனா பிரேக் அடிச்சு, இல்ல ஏதாவது அந்த ஆப்ஜெக்ட் மேல இடிக்காத மாதிரி ஏதாவது உங்களால பண்ண முடியும். நீங்க வேகமா போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அந்த ஆப்ஜெக்ட் உங்க கண்ணுக்கு தெரியும் பொழுது நீங்க பிரேக் அடிச்சாலும் பயனில்ல, அந்த ஆப்ஜெக்ட் மேல கார் மோதிடும். அப்போ காருக்கும் டேமேஜ், அந்த ஆப்ஜெக்டுக்கும் டேமேஜ். சோ 50குள்ள டிரைவ் பண்ணுங்க. பிளஸ் ஸ்டேரிங்ல 2 கைகளும் இருக்கட்டும். தேவைப்படும் பொழுது மட்டும் நீங்க கியர் சேஞ்ச் பண்றதுக்கு சிங்கிள் ஹேண்ட்ல டிரைவ் பண்ணலாம். இப்ப நான் ஏன் சிங்கிள் ஹேண்ட்ல டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னாக்கா எனக்கு பழக்கம். பிளஸ் அது போக டூ வீலர் சடனா வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. இப்படியே போயிட்டு இருப்பாங்க, சடனா கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள டேக்கிள் பண்றதுக்காக தான் நான் கியர் மேல, அதாவது கரெக்டா கியர் மாத்துறதுக்கு ரெடியா இருக்கிறேன். ஓகே, இப்ப நம்ம பாருங்க 46, 47, 50 km/h ஸ்பீடுக்குள்ள தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். 45 to 50குள்ள நம்ம ஹை பீம் போட்டிருக்கிறோம் பாருங்க. இப்போ நம்ம அந்த ஒயிட் லைனுக்கு பக்கத்துலயே நம்ம ஒட்டினா அப்படியே போறோம். நீங்க நைட் டிரைவிங் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்க வேண்டியது இந்த லெஃப்ட் கோட ஒட்டியே போங்க. அடுத்தது நீங்க பண்ண வேண்டியது ஆப்போசிட்ல வர வெஹிக்கல்ஸோடைய அந்த லைட்டை நீங்க பாக்காதீங்க. ஒரு டைம் பாக்குறீங்களா, அவ்வளவுதான். ஒரு டைம் பார்க்கும்போதே வரது டூ வீலரா லாரியா பஸ்ஸான்னு ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லாரிய பின்னாடி வர வண்டி என்ன வண்டினே தெரியல, அது காரா டெம்போவான்னு தெரியல. இந்த வண்டி ஓவர்டேக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னாக்கா நீங்க சடனா அப்பர் டிப்பர் அடிங்க. சடனா இப்படி அப்பர் டிப்பர் அடிச்சாலே போதும், அவங்க ஓவர்டேக் பண்றதை கை விட்டுருவாங்க, நம்மளும் சேஃபா போலாம். ஆனா சில பேரும் இருக்கிறாங்க, நம்ம என்னதானே அப்பர் டிப்பர் அடிச்சாலும் அவங்க ஏறி வருவாங்க மேல. அப்போ நாம என்ன பண்ணணும்னாக்கா லெஃப்ட் சைட்ல ஏதாச்சும் டூ வீலர் வருதான்னு பார்த்து லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு டக்குன்னு லெஃப்ட் சைடு வந்துடணும். ஏன்னா நம்ம என்னதான் அடிச்சாலும் அவங்க ஏறி வராங்க, அவங்களுக்கு நம்ம வழி விட்டுறணும். இந்த டைம்ல நம்மளும் வீணா ஈகோ பார்த்துக்கிட்டு அவன் வரானா, நம்ம லைன்ல வரானா அப்படின்னு சொல்லி நம்மளும் நேரா போகக்கூடாது, விபத்து ஏற்பட்டுரும். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். ஸோ டிரைவிங்ல விட்டு கொடுத்து போகணும், பிளஸ் பொறுமையா இருக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது டிரைவிங்ல. இது திருவண்ணாமலை ரோட்ல போட்டுட்டு இருக்கிற புது டோல்கேட்டு. இன்னும் ஓபன் பண்ணல, சீக்கிரம் ஓபன் பண்ணிடுவாங்க போல. நீங்க நைட் டிரைவிங் பண்ணும் பொழுது உங்களுக்கு டயர்டா இருக்கு, ரொம்ப தூக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா வழியில எந்த இடத்துலயும் இந்த மாதிரி ஏரியாக்கள்ல, அதாவது இருட்டான ஏரியாக்கள்ல வண்டியை நிப்பாட்டாதீங்க தயவு செய்து. நீங்க நிப்பாட்டக்கூடிய சேஃபான இடமே எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒன்னு பெட்ரோல் பங்க், இன்னொன்னு டோல்கேட்டு. டோல்கேட் பக்கத்துல வண்டியை நிப்பாட்டி ரெஸ்ட் எடுக்கலாம். இல்லைனாக்கா பெட்ரோல் பங்க் பக்கத்துல நிப்பாட்டி ரெஸ்ட் எடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா பேக்கரி, ஏதாவது பேக்கரி, பெரிய பெரிய பேக்கரி, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இருக்கும், அந்த இடத்துல போயிட்டு நீங்க கொஞ்ச நேரம் வண்டியை போட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ அதை தவிர்த்து நம்ம மற்றபடி இந்த மாதிரி இருட்டான ஏரியாக்கெல்லாம் வண்டியை நிப்பாட்டி ரெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா இப்போலாம் நிறைய இந்த பெங்களூர் சைடு, அந்த ஒசூர் சைட்ல எல்லாம் நிறைய திருட்டுகள் நடக்குது, ஹைவேஸ்லயே நிறைய திருட்டுகள் நடக்குது. அதனால நான் சொல்றேன், அது சேஃப் கிடையாது. இந்த மாதிரி இருட்டான ஏரியால வண்டி நிப்பாட்டி நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பாக்குறது, இல்ல பிரேக் எடுக்கலாம் ஒரு 5 minutes 10 minutes அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சர். பெட்ரோல் பங்க், அதுக்கப்புறம் டோல்கேட்டு,
இல்ல ஹோட்டல்ஸ், பெரிய ஹோட்டல்ஸ் இல்ல பேக்கரிஸ், இந்த மாதிரி ஏரியாக்களை நீங்க வண்டியை நிப்பாட்டி ஒரு 10 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ நான் ரொம்ப பொறுமையா தான் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறேன். 2 வீலர் போதுங்களா, ஒரு ஹாரன் கொடுத்துக்கிட்டேன். அவங்களுக்கு தெரியும், அதாவது ஹெட்லைட்டோட வெளிச்சம் அடிக்கும் பொழுதே 2 வீலர்ஸ்க்கு தெரியும் பின்னாடி ஏதோ ஒரு வண்டி வந்துட்டு இருக்குன்னு. பட் இருந்தாலும் ஒரு ஹாரன் கொடுக்கறது ரொம்ப சேஃப். அவங்க ஓட்டும் பொழுது எந்த நினைப்போட ஓட்டிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு ஹாரன் கொடுக்கறது ரொம்ப சேஃப். நான் இது வரைக்கும் ஹை பீம் யூஸ் பண்ணல, லோ பீமோட தான் நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுவும் பொறுமையா டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறேன். இது 2 லைன் ரோடுங்கிறதுனால நான் இவ்வளவு ஸ்லோவா டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறேன். இதே ஹைவேல நம்ம போகும் பொழுது நம்ம ஆக்சுவலி ஒரு 70, 80 லெஃப்ட் லைன் எடுத்துக்கிட்டு நான் டிரைவ் பண்ணுவேன். ரைட் லைன் நான் எப்பவுமே எடுக்க மாட்டேன். டிவைடர் ஓட்டி ஹைவேல நான் நைட் டிரைவிங் பண்ணும்போது எடுக்க மாட்டேன். ஏன்னாக்கா திடீர்னு சடனா டிவைடர்ல இருந்து ஆடோ மாடோ இல்ல மனுஷங்களோ யாராவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்துடும். ஸோ அப்போ நம்மளால வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம ரைட் லைன்ங்கிறது எதுக்கு, ஸ்பீடா போறதுக்கும் ஓவர்டேக் அடிக்கிறதுக்கும் தான். அதனால நான் எப்பவுமே ஹைவேல டிரைவ் பண்ணும்போது லெஃப்ட் லைன் எடுத்து 70, 80 மேக்ஸிமம் 70, 75 அவ்வளவுதான் நான் டிரைவ் பண்றது ஸ்பீடு. சரி, இப்போ நம்ம ஸ்லோவா போயிட்டு இருக்கோம். பின்னாடி வெஹிக்கல்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ அவங்க நம்மள மாதிரி ஸ்லோவா ஓட்டுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கிடையாது. நாம இப்போ ஒரு 50, 52ல போயிட்டு இருக்கிறோம். அவங்க ஒரு 70, 80க்கு மேல ட்ரை பண்ணுவாங்க. சில பேர் 90, 100 கூட போவாங்க இந்த மாதிரி ஏரியாக்கள்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா அவங்களுக்கு வழி கொடுத்துடணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், லெஃப்ட் சைட்ல இண்டிகேட்டர் போட்டு பின்னாடி வர காருக்கு வழி கொடுக்க போறேன். அவங்க ஏறி போயிட்டாங்களா? இப்போ நான் ரைட் சைடு இண்டிகேட்டர் கொடுத்து என்னுடைய லைனுக்கு நான் வந்துட்டேன். அவ்வளவுதான். இந்த மாதிரி விட்டு கொடுத்து போயிடலாம். நம்ம ஸ்லோவா போறோம், அதுக்காக நம்மளுக்காக அவங்களும் ஸ்லோவா ஓட்டுவாங்களான்னு கேட்டீங்கன்னாக்கா கிடையாது. அவங்க ஸ்பீடா தான் ஓட்டுவாங்க. நம்ம அந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணும். பிளஸ் இப்போ நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டோம், சரி லெஃப்ட் சைட்ல ஏதாச்சும் 2 வீலர்ஸ் வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். நம்ம அதை கவனிக்காம இண்டிகேட்டர் போட்டு நம்ம சடனா இப்படி வந்துட்டோம்னாக்கா லெஃப்ட் சைட்ல ஏதாச்சும் 2 வீலர் வந்தா கார் அவங்க மேல டச் ஆயிடும். அப்புறம் வீணா சண்டை தான் வரும். ஸோ அதனால நீங்க லெஃப்ட் சைட்ல மூவ் பண்றதுக்கு முன்னாடி சைட் மிரர் வாட்ச் பண்ணி ஏதாவது 2 வீலர்ஸ் வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஏன் இந்த ட்ரக்கை ஓவர்டேக் அடிக்காம நான் பொறுமையா போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னாக்கா அங்க ஒரு பேரிகார்டு வருது. ஸோ இது எனக்கு பழக்கமான ரோடுங்கிறதுனால இது எனக்கு தெரியும். அந்த பேரிகார்டை தாண்டினதுக்கு அப்புறம் நம்ம இந்த ட்ரக்கை நம்ம ஓவர்டேக் அடிக்கலாம் அப்படின்னு. இதோ பாருங்க, வளைவுல வந்து அந்த ஃபார்ச்சுனர் எவ்வளவு வேகமா ஓட்டிட்டு போறாங்க பாருங்க. வளைவுங்கிறது பிளைண்ட் ஸ்பாட்டு. அந்த ட்ரன்னிங்லயும் அவ்வளவு ஸ்பீடா போறாங்க. அப்படி ஸ்பீடா போய் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா ட்ரன்னிங்ல அப்படி டிரைவ் பண்ணும் பொழுது அவங்களுக்கும் டேஞ்சர், ஆப்போசிட்ல வரவங்களுக்கும் ரொம்ப டேஞ்சர். சடனா கட் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா சடனா கட் அடிப்பாங்க. பட் வண்டியோடைய பேக்கு அந்த ட்ரக்கோடைய ஃப்ரண்ட்ல டச் ஆயிடுச்சு, கொஞ்சம் டச் ஆனாலும் போதும் வண்டி என்ன ஆகும்னாக்கா டைரக்ஷன் மாதிரி ரோல் ஓவர் ஆக ஆரம்பிச்சிடும், இல்ல வண்டி கவுந்துரும். ஸோ அதனால ட்ரன்னிங்ஸ்ல தயவு செய்து ஓவர்டேக் அடிக்காதீங்க, சடன் ஓவர்டேக்கும் அடிக்காதீங்க. முன்னாடி ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வந்துட்டு இருக்குன்னு அப்படின்னு உங்களால ஜட்ஜ் பண்ண முடியல அப்படின்னாக்கா பொறுமையா போங்க. இப்போ இந்த ட்ரக் ஸ்லோ பண்ணிடுச்சு. நான் ஹசல் லைட்டை போட்டு வச்சிருக்கிறேன். ஏன்னா பின்னாடி வர வெஹிக்கிள்ஸுக்கு வார்னிங், பொறுமையா வாங்கன்னு சொல்லி நான் ஹசல் லைட்டை ஆன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இங்க பேரிகார்டு இருக்கு. இப்போ நான் ஹசல் லைட்டை ஆஃப் பண்ணிடுறேன். அவங்க ஸ்லோ பண்ணிட்டாங்க, பின்னாடி வந்தவங்க ஸ்லோ பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு வண்டி ஹசல் லைட் போடுது அப்படின்னாக்கா முன்னாடி ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், இல்ல முன்னாடி ஏதாச்சும் ஒரு டேஞ்சர் இருக்கும் அப்படின்னு பின்னாடி வர வண்டிங்க புரிஞ்சுக்கணும். நான் மேக்சிமம் இந்த மாதிரி பேரிகார்ட்ஸ் வரும்பொழுது ஹசல் லைட்டை போட்டு பின்னாடி வர வண்டிகளுக்கு வார்னிங் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஹசல் லைட்டை ஆஃப் பண்ணிடுவேன். இப்போ பாருங்க, நான் லெஃப்ட் சைடு வரல. ஏன் வரலனாக்கா இந்த 2 வீலர் போகுது. அந்த பேரிகார்ட் தாண்டதுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி என் லைனுக்கு வரணும். ஆனா நான் லைனுக்கு வரதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு பார்த்தேன். லெஃப்ட் சைடு மிரர்ல பார்க்கும் பொழுது அந்த 2 வீலர் பக்கத்துலயே வந்துட்டு இருந்துச்சு. அதனால நான் சடனா என்னுடைய லைனுக்கு வரல, அவங்கள முன்னாடி போக விட்டுட்டு இப்போ நான் என்னுடைய லைன்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம லெஃப்ட் சைடு ஒயிட் லைன் பக்கத்திலேயே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு பஸ் ஏறி போகுது. நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் சைட்ல அந்த பஸ்ஸுக்கு ஓவர்டேக் கொடுத்துடலாம். பஸ் போயிடுச்சு, கார் போகுது. நம்ம இந்த 2 வண்டியும் விட்டு கொடுத்து ஓட்டியாச்சு.
பின்னாடி இன்னொரு வெஹிக்கிள் வந்துட்டு இருக்கு, அந்த வண்டியும் விட்டுறலாம். இப்ப அடுத்து ஒரு காரு, மொத்தம் 4 வெஹிக்கிள்ஸுக்கு நம்ம விட்டு கொடுத்துருக்கிறோம் ஓவர்டேக் அடிக்க. அவங்களும் சேஃபா ஓவர்டேக் அடிச்சிட்டாங்க. இப்ப நம்ம ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டு நம்ம லைனுக்கே வந்துட்டோம். சோ இந்த மாதிரி விட்டு கொடுத்து போறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. பட் லெஃப்ட் சைடுக்கு போறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் 2 வீலர்ஸ் தான் பாருங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் 2 வீலர்ஸ் வருதா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க லெஃப்ட் சைடு போய் அவங்களுக்கு விட்டு கொடுங்க. இப்போ நம்ம இந்த ட்ரக்கை ஓவர்டேக் அடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரக்குக்கும் நம்மளுடைய வண்டிக்கும் நைட் டிரைவிங் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, டே டைம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அந்த ட்ரக்குக்கும் நம்மளுடைய வண்டிக்கும் அட்லீஸ்ட் 8 ஃபீட்ல இருந்து 10 ஃபீட் கேப் விடணும். ஏன்னா அந்த ட்ரக் சடன் பிரேக் அடிச்சா நம்மளும் சடன் பிரேக் அடிக்கிற சுச்சுவேஷன் ஏற்படும். அப்போ நம்மளுக்கு அந்த பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் தேவைப்படும். நம்ம ரொம்ப கிட்ட போயிட்டு இருந்தா ட்ரக் சடன் பிரேக் அடிச்ச உடனே நம்ம வண்டியை அவங்க மேல இடிச்சிடும். இப்போ நாம ஓவர்டேக் அடிக்கலாம். 4th கியர் போட்டு ஓவர்டேக் அடிக்கிறேன். ஏன்னா இது 3 சிலிண்டர் இன்ஜின் காருங்கிறதுனால சடன் பிக்கப் வராது. அதனால ஒரு கியரை டவுன் ஷிஃப்ட் பண்ணி 4th கியரை போட்டு நான் ஓவர்டேக் அடிச்சு இப்போ 5th கியர் போட்டுட்டேன். ஓவர்டேக் அடிக்கும் பொழுதே நான் 5th கியர் போட்டு ஆக்சிலரேட்டர் கொடுத்துட்டேன். இப்போ அந்த ட்ரக்கை நம்ம சேஃபா ஓவர்டேக் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, விசிபிலிட்டி குறைவான தூரம் வரைக்கும் தான் நம்மளுக்கு தெரியுது, அந்த அளவுக்கு விசிபிலிட்டி கிடையாது. இது வரைக்கும் பிரைட்னஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஹெட்லைட்டோடைய பிரைட்னஸ் கம்மியா தெரியுது நம்மளுக்கு. ஸோ அதனால தான் நான் சொல்றேன், வேகமா போறதை விட நைட் டைம்ல நீங்க ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி ஒரு 60, 65 அட்லீஸ்ட் ஒரு 70 அது போதும். அதுக்கு மேல நீங்க டிரைவ் பண்ணா அது உங்களுக்கு தான் ரொம்ப டேஞ்சர். நான் மேக்ஸிமம் 50-55 தான் டிரைவ் பண்ணுவேன் நைட் டைம்ல. அது மட்டும் இல்லாம ரைட் சைடு மிரரையும் நம்ம செக் பண்ணணும், சென்டர் மிரரையும் நம்ம நல்லா செக் பண்ணிட்டு இருக்கணும். இப்போதைக்கு லெஃப்ட்டுக்கு நமக்கு வேலை இல்லை. இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் நம்மள ஓவர்டேக் அடிக்குது அப்படின்னாக்கா ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் எடுத்துருங்க, பிரேக் போட தேவையில்லை. ஆக்சிலேட்டர் இருந்து கால் எடுத்துருங்க, அவங்க ஓவர்டேக் அடிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம வண்டி இன்ஜின் பிரேக்கிங் அப்ளை ஆகி ஸ்லோ ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆக்சிலேட்டர் கொடுத்து மூவ் ஆகலாம். நைட் டைம் வெஹிக்கிள் ஃப்ளோஸ் போக போக இன்னும் கம்மியாகும். இப்போ டைம் பாத்தீங்கன்னாக்கா 9 o'clock ஆகுது. இன்னும் 10 o'clock 11 o'clock எல்லாம் வெஹிக்கிள்ஸோடைய ஃப்ளோ ரொம்ப கம்மியாயிடும். ஹைவேஸ்ல மட்டும்தான் வெஹிக்கிள்ஸோடைய ஃப்ளோ அதிகமாக இருக்கும். மற்றபடி இந்த டவுன் ரோட்ஸ்ல வெஹிக்கிள்ஸோடைய ஃப்ளோ ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். ஜங்ஷன்ஸ் வருது, அதாவது ஒரு ரோடு வந்து மெயின் ரோட்ல கனெக்ட் ஆகுது. இந்த ஜங்ஷன்ஸ் டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னாக்கா கொஞ்சம் லைட்டா பிரேக் கொடுத்து, கியர் மாத்த வேண்டாம், கிளட்ச் பிரஸ் பண்ண வேண்டாம், லைட்டா பிரேக் கொடுத்து ஹாரன் 2-3 ஹாரன் கொடுத்துட்டு நம்ம போகணும். ஏன்னாக்கா சடனா நிறைய 2 வீலர்ஸ் இருக்கட்டும், நிறைய ஆட்டோக்கள் இருக்கட்டும், மெயின் ரோட்ல இருந்து சடனா டக்குன்னு கனெக்டிங் ரோட்ல இருந்து சடனா மெயின் ரோடுக்கு ஜாயின் ஆவாங்க. பார்க்க மாட்டாங்க மெயின் ரோட்ல என்ன வண்டி வருதுன்னு பார்க்க மாட்டாங்க. ஸோ ஜங்ஷன்ஸ் வரும் பொழுது நம்ம ஸ்லோ பண்ணிக்கிறது ரொம்ப சேஃப்டி. பிளஸ் ஹாரனும் கொடுத்துக்கணும். இப்போ பாருங்க, நான் ஹை பீம் ஆன் பண்றேன். இதுதான் ஹை பீம், என் வண்டியோடைய ஹை பீம். இப்போ ஹை பீம் ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா முன்னாடி லாரி வந்துட்டு இருக்கு. என்னதான் நான் ஹை பீம் ஆஃப் பண்ணாலும் ஆப்போசிட்ல வர வெஹிக்கிள் அவங்க ஹை பீம் ஆஃப் பண்றது இல்லை. சில பேர் தான் ஆஃப் பண்றாங்க. 98% ஹை பீம்ல தான் வராங்க. மீதி 2% தான் நம்மளுடைய லைட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. இப்போ நான் ஹை பீம் போட்டிருக்கேன். இப்போ நான் ஹை பீம் ஆஃப் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்றேன். ஹை பீம் ஆஃப் பண்ணல. இங்க பாருங்க, லாரி, ட்ரக்கு, இந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸ் இருக்கட்டும், மெயினா டிராக்டர்ஸ் லைட் இல்லாம போயிட்டு இருப்பாங்க. பின்னாடி டேஞ்சர் லைட் எரியாது, எந்த ஒரு லைட்டும் இருக்காது, எந்த ஒரு ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கரும் இருக்காது. அவங்க நைட் டைம்ல வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. சோ நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய டிராக்டர்ஸ் பின்னாடி ரிஃப்ளெக்டரும் இருக்காது, டேஞ்சர் லைட்டும் இருக்காது, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. நம்ம கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே தெரிய வருமோ இங்க ஒரு டிராக்டர் போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஹை பீம் போட்டுட்டு ஓட்டினா தெளிவா அந்த டிராக்டர் தெரிஞ்சிடும். பட் லோ பீம்ல ஓட்டினா அந்த அளவுக்கு தெரியாது, கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். நான் இன்னும் ரொம்ப பொறுமையா 50 km/h ஸ்பீட்ல தான் ஓட்டிட்டு இருக்கிறேன். இங்க ஒரு ஜங்ஷனு, இங்கேயும் நம்ம ஹாரன் கொடுத்துக்கணும். ஆக்சிலேட்டர் நான் கொடுக்கறது விட்டுட்டேன். இங்க ஒரு ரோடு ஜாயிண்ட் ஆகுது, போயிடுச்சு. இங்க ஒரு லெஃப்ட் சைட்ல ஒரு ரோடு ஜாயிண்ட் ஆகுது, இதை நம்ம கவனிக்கணும், யாராச்சும் வந்துட போறாங்கன்னு. இப்போ இந்த ரோடையும் நம்ம கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம். பிரேக் அடிக்கணும் தேவையில்லை. ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் எடுத்தாலே வண்டியோட வேகம் கொஞ்சம் கொஞ்சமா இன்ஜின் பிரேக்கிங் அப்ளை ஆகி குறையும். சடனா யாராவது வந்தாலும் நீங்க சடன் பிரேக் அப்ளை பண்ணா டக்குன்னு வண்டி நின்னுடும். அதான் நான் வந்து ஆக்சிலேட்டர் இருந்து கால் எடுத்துருங்க அப்படின்னு சொல்றேன், ஜங்ஷன்ஸ் வரும்பொழுது மட்டும்.
லெஃப்ட் சைடே மெயின்டைன் பண்ணி டிரைவ் பண்றது ரொம்ப சேஃபு. இந்த ஒயிட் லைனே ஃபாலோ பண்ணுங்க போதும். நீங்க சென்டரா போய் ஃபாலோ பண்ண வேண்டாம். லெஃப்ட் சைடே நம்ம ஒட்டியே, அந்த ஒயிட் லைன் ஒட்டியே நம்ம டிரைவ் பண்ணாலே ரொம்ப சேஃபா இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நைட் டிரைவிங் பண்ண போறீங்க அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இல்ல, எனி டைம் நைட் டிரைவிங் பண்ணாலும் சரி, இந்த ப்ராசஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கும் சேஃப்டி, முன்னாடி வரவங்களுக்கும் சேஃப்டி. டூ வீலர் போதுங்களா? ஒரு ஹாரன், டூ வீலர் ஒரு ஹாரன் கொடுத்தாச்சு. அப்பப்போ நம்ம டக்குன்னு லெஃப்ட் சைட் மிரரை பார்த்து டக்குன்னு இந்த பக்கம் பார்க்கணும். லெஃப்ட் சைட் மிரர்ல சும்மா ஏதாச்சும் ஒரு வெஹிக்கல்ஸ் வருதா, ஹெட்லைட் தெரியும் பின்னாடி லெஃப்ட் சைட்ல ஏதாச்சும் ஒரு வண்டி வந்துட்டு இருக்குனாக்கா, இல்ல லெஃப்ட் சைட் சைட் மிரர்ல அந்த ஹெட்லைட்டோட வெளிச்சம் தெரியும். அப்ப நம்ம பாத்துக்கலாம், ஓ ஓகே டூ வீலர் பக்கத்துலயே வருது அப்படின்னு. ஸோ ஓகே, ஹை பீம் போட்டுட்டு வராங்களா, நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஹை பீம் வந்து ஆஃப் பண்ணுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்றோம்னா, ஸோ பாருங்க ஏறி வராங்க பாருங்க. இப்போ நம்ம லெஃப்ட் சைட்ல இண்டிகேட்டர் போட்டு வந்தாச்சு. முன்னாடி ஒரு வண்டி வந்துட்டு இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சும் கூட அவங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஓவர்டேக் அடிக்கிறாங்க. இதனாலதான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. டே டைம்லயாச்சு வண்டி எவ்வளவு தூரத்துல வந்துட்டு இருக்குன்னு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும். நைட் டைம்ல அந்த ஹெட்லைட்டோட வெளிச்சம் வச்சுதான் வண்டி எவ்வளவு லாங்ல வந்துட்டு இருக்கு, எந்த வேகத்துல வந்துட்டு இருக்குன்னு ஓரளவுக்கு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும். இப்போ வந்தவர் பாருங்க அப்படியே ஓவர்டேக் அடிக்கிறாரு. நான் இத்தனைக்கும் நான் வந்து ஹை பீம் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணேன், இப்படி லைட் ஆஃப் பண்ணி. அவங்க ஹை பீமும் ஆஃப் பண்ணல, ஏரியும் வராங்க. அதனால நான் என்ன பண்ணேன், லெஃப்ட் சைட் மிரர் பார்த்தேன், டூ வீலர் எதுவுமே வரல, லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டேன், நான் லெஃப்ட் சைடு நவுந்து வந்துட்டேன், அவங்க ஏறி போயிட்டாங்க. ரிஸ்க் எடுத்து ஓவர்டேக் பண்ண வேண்டாம் நைட் டைம்ல, ரொம்ப ரிஸ்க். இப்படி நம்ம டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது பக்கத்துல பில்டிங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கலர் கலரா சீரியல் லைட் போட்டு வச்சிருப்பாங்க. சில அட்ராக்டிவா ஏதாச்சும் ஒரு போஸ்டர் இருக்கும், பேனர் இருக்கும். இப்போ பாருங்க அந்த லாரி ஏறி வருதுங்களா, நான் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டேன், லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு நான் ஓரமா வந்துட்டேன், அவங்க ஏறி வராங்க பாருங்க. சாரி, பஸ் அது ஏறி வந்துட்டாங்க. இப்போ நான் அப்படியே லெஃப்ட் சைட்லயே கண்டினியூவா டிரைவ் பண்றேன், ஏன்னா பின்னாடி ஒரு கார் வருது. அவங்கள விட்டு கொடுத்துட்டு இப்போ நான் ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டு என்னுடைய லைனுக்கு நான் வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி தான் நம்ம ஜட்ஜ் பண்ணி விட்டு கொடுத்து ஓட்டணும். இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், அந்த பேனர்ஸ் இல்லை ஏதாவது ஒரு அட்ராக்டிவான பொருள் ஏதாவது சைட்ல இருக்கு அப்படின்னாக்கா நம்ம ரோட்ல இருந்து கான்சென்ட்ரேஷன் எடுத்து அதை பாக்குறது. சோ ஒரு செகண்ட் போதும் விபத்து ஏற்படுறதுக்கு. நம்ம ஜஸ்ட் இங்க இருந்து கண் எடுத்து அங்க பாத்துட்டோம் அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த பஸ் ஓவர்டேக் அடிச்சது, இப்போ நான் அதை கவனிக்காம இது நல்லா இருக்கே ஏதோ இருக்கே அப்படின்னு சொல்லி நான் அங்க கவனிச்சுட்டு அப்புறம் பார்த்தோம்னா அந்த பஸ்காரர் என்ன நினைப்பாரு, கார் தான் வருது, அவருங்க ஓரமா ஒதுக்கி விடுவாங்க அப்படின்னு பஸ்காரர் நினைப்பாரு. அதனால அப்படியே அதே வேகத்தோட வருவாங்க லைட்டா. நம்ம அதை கவனிக்காம வேற ஒண்ணு ஆப்ஜெக்ட கவனிச்சு ட்ரை பண்ணா என்ன ஆகும், ஒண்ணு அந்த பஸ் மேல டச் ஆயிடும், இல்லனாக்கா நம்ம சடனா அந்த பஸ் பார்க்கும்போது பதட்டத்துல நம்ம ஸ்டேரிங்க டக்குன்னு லெஃப்ட் சைட்ல இறக்கி புதர்ல இறக்கிடுவோம் வண்டியை. சோ இதனால ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. சோ டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, வண்டி ஓட்டும் பொழுது டிஸ்ட்ராக்ட் ஆக தேவையில்லை. பாட்டு போடுறேன் அது போறேன்னு சொல்லி டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. உங்க கான்சென்ட்ரேஷன் உங்க போக்கஸ் ஃபுல்லா ரோட்ல மட்டும் தான் இருக்கணும். ஏன்னா நைட் டைம்ல திடீர்னு பேரிகார்டு வரதும் தெரியாது, ஸ்பீட் பிரேக்ஸ் இருக்கிறதும் தெரியாது. அதனால நீங்க ரொம்ப கவனமா ஓட்டணும். ஸ்பீட் பிரேக்ஸ் மட்டும் இல்ல, இப்போ ஏதோ ரோட் நல்லா இருக்கிறதுனால நம்ம டிரைவ் பண்ணிட்டு கியர் சேஞ்ச் பண்ணாம போயிட்டு இருக்கிறோம். பட் எல்லா இடத்துலயும் ரோடு இதே மாதிரி ஸ்மூத்தா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கிடையாது. பள்ளம் மேடு குண்டு குழியா இருக்கும் ஒரு சில இடங்கள். அந்த மாதிரி இடங்கள்ல நான் டிரைவ் பண்ணும் பொழுது ரொம்ப ரொம்ப போக்கஸோட இருக்கணும். ரோட்லயே எந்த இடத்துல பள்ளம் வருது, எப்படி நம்ம டிரைவ் பண்ணணும், சைட் மிரர்ஸை வாட்ச் பண்ணணும், சென்டர் மிரரை வாட்ச் பண்ணணும், முன்னாடி வந்துட்டு இருக்கிற வெஹிக்கல்ஸ் அதோடைய ஃப்ளோ எப்படி இருக்கு, அந்த வண்டிக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கிற இன்னொரு வண்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு. இதோ பாருங்க, அவங்க இப்போ பாத்தீங்கன்னாக்கா லைட் ஆஃப் பண்ணி காமிச்சாங்க. எதுக்கு லைட் ஆஃப் பண்ணி காமிச்சாங்க அப்படின்னாக்கா, ஹை பீம் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காமிக்கல, என்னுடைய வண்டியா அந்த கார் ஓவர்டேக் பண்ணிச்சு. சோ அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, இப்போ ஓவர்டேக் பண்ணாதீங்க பொறுமையா வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஆனா அவர் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டாரு. ஏன்னா ரோடு கொஞ்சம் அகலமா இருக்கிறதுனால கேப் இருந்துச்சு, குட்டி கார் தான் அது, அதனால ஓவர்டேக் பண்ணிட்டாரு. இப்போ அந்த கார் ஓவர்டேக் பண்ணும்போது நான் உங்ககிட்ட பேசிட்டு தான் இருந்தேன். அந்த கார் ஓவர்டேக் பண்ணும்போது நான் ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் எடுத்துட்டேன். அவங்க என்ன கடந்து போனதுக்கு அப்புறம் தான் நான் ஆக்சிலேட்டர் கொடுத்தேன். ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் எடுத்தாலே இன்ஜின் பிரேக்கிங்ல
வண்டியுடைய வேகம் குறையும். பிரேக் போட தேவையில்லை. அங்க ஒரு 2 வீலர் இப்போ மூவ் ஆயிடுச்சு. அப்போ லெஃப்ட் சைட்ல ஒரு லைன் போகுது, ஒரு தெரு போகுதுன்னு அர்த்தம். இங்கேயும் பாத்தீங்கன்னாக்கா ரோடு கனெக்ட் ஆகுது, இங்கேயும் ரோடு கனெக்ட் ஆகுது. 2-3 ஹாரன் கொடுத்துட்டு நம்ம டிரைவ் பண்ணணும். தாண்டியாச்சு, இந்த சைடும் நம்ம தாண்டியாச்சு. ஸோ ஓகே, இப்போ நம்ம ரிட்டர்ன் போகலாம். இப்போ ரிட்டர்ன் போகும்பொழுது கொஞ்சம் வேகமா போகலாம். ஓகேங்களா? வேகமா போகும்பொழுது நம்ம எப்படி அதை ஜட்ஜ் பண்ணணும், அதாவது ஸ்பீடா போகும்பொழுது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் யூட்டர்ன் அடிக்கணும். யூட்டர்ன் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லா ஸ்டேரிங்கை ரொட்டேட் பண்ணிடணும். அடுத்தது இண்டிகேட்டர் போட்டு விடணும். அடுத்தது என்ன பண்ணணும்னாக்கா ஒரு வாட்டி நீங்க ஹெட்லைட் ஆஃப் பண்ணி காட்டுங்க முன்னாடி வர வெஹிக்கிள்ஸ். ஏன்னா நிறைய வெஹிக்கிள்ஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க, முன்னாடி இண்டிகேட்டர் போட்டு தான் வருவாங்க, பட் அந்த இண்டிகேட்டரோட வெளிச்சம் சரியா தெரியாது. நம்ம ஹெட்லைட்ஸ் ஆஃப் பண்ணாதான் ஆப்போசிட்ல வரவங்களுக்கு தெரியும். சைட் மிரர் இருக்கிறதுனால இப்போ இருக்கிற மாடல் வண்டிகள்ல தெரிஞ்சிடும். பழைய காலத்து மாடல் வண்டிகள்ல இந்த ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் பக்கத்திலே ரன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கிறதுனால நீங்க நைட் டைம்ல இண்டிகேட்டர் போகும் பொழுது ஆப்போசிட்ல வர வெஹிக்கிள்ஸுக்கு நீங்க இண்டிகேட்டர் போட்டிருக்கீங்களானே தெரியாது. சோ அதனால நீங்க ஒரு வாட்டி நீங்க வண்டியை டர்ன் பண்றதுக்கு முன்னாடியே, யூ டர்ன் பண்றதுக்கு முன்னாடியே ஹெட்லைட் ஏதோ இந்த மாதிரி ஹெட்லைட் ஆஃப் பண்ணி ஆப்போசிட்ல காமிச்சிருங்க. இப்போ நான் ஹெட்லைட் ஆஃப்ல தான் வச்சிருக்கிறேன். ரைட் சைடு மிரர் பாக்குறேன், சென்டர் மிரர், அதாவது பஸ் வந்துட்டு இருக்கு. முன்னாடி ஒரு லாரி வேகமா வந்துட்டு இருக்கு. பஸ் தாண்டிடுச்சு. இப்போ ஆப்போசிட்ல எந்த வெஹிக்கிளும் இல்ல, பின்னாடி 2 வீலர்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா ரிவர்ஸ் கியரை போட்டு சடனா டர்ன் பண்றதுக்காக ரிவர்ஸ் கியரை போட்டு கொஞ்சம் பின்னாடி இறக்கிக்கலாம். இப்போ வண்டி பள்ளத்துல இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னாக்கா கிளச் பிரேக்கிங் யூஸ் பண்றேன். இந்த கிளச் பிரேக்கிங் எப்படி யூஸ் பண்ணணும் பத்தி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த வீடியோட லிங்க் மேல இப்போ ஐ பட்டன்ல வரும், நீங்க பாத்துக்கலாம். இப்போ கிளச் பிரேக்கிங் யூஸ் பண்ணி வண்டியை மேட்ல ஏத்தியாச்சு. இப்போ 50 நான் வந்துட்டு இருந்தேன் வரும்பொழுது, இப்போ போகும்பொழுது ஒரு 70-80 போலாம். இப்போ ஹெட்லைட் ஆன் பண்ணிட்டேன். ஹெட்லைட் ஆன் பண்றதுக்கு மறக்காதீங்க, சில பேர் மறந்துடுவாங்க ஹெட்லைட் ஆன் பண்ணவே. இப்போ முன்னாடி ஒரு வண்டி ஏறி வருது, நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு வந்து ஓகே, அந்த வண்டி போயிடுச்சு. ஸோ இதை நம்ம கவனிக்கணும். நம்ம ஒயிட் லைன் பக்கத்திலேயே போயிட்டு இருக்கிறோம், ஸோ ஒயிட் லைனே ஃபோக்கஸ் பண்ணலாம் சொல்லி நீங்க ஒயிட் லைனே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களுடைய விஷன் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் லாங்கா இருக்கணும். உங்களுடைய கண் பார்வை லாங்கா இருக்கணும். லாங்கா வந்துட்டு இருக்கிற வண்டியோடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, அவங்களுடைய லைன்ல வராங்களா இல்ல நம்மளுடைய லைன்ல ஏறி வராங்களா அப்படின்னு நம்ம அதை கவனிக்கணும். பிளஸ் அது போக பின்னாடி இருந்து ஒரு வெளிச்சம் வருது அப்படின்னாக்கா பின்னாடி ஏதோ வண்டி வந்துட்டு இருக்கு, இப்ப நம்ம அந்த வண்டிக்கு விட்டு கொடுத்து போகலாம். லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு வந்துட்டேன், அவங்க ஏறி போயிட்டாங்க நம்மள. இப்போ ரைட் சைடு இண்டிகேட்டர் கொடுத்து நான் என்னுடைய லைனுக்கே வந்துட்டேன். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஆனா என்ன, இந்த டிவைடர் ஒட்டி போகும் பொழுதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா போகணும். ஏன்னா டிவைடர் பக்கத்திலே மாடு ஆடு எல்லாம் உக்காந்துட்டு இருக்கும். அது மேல வண்டி ஏறிடுச்சுனாக்கா வண்டி அன்கண்ட்ரோல் ஆகி ரோல் ஓவர் ஆயிடும். ஸோ அதனால இந்த செஞ்சி இந்த டவுன் பக்கத்துல எல்லாம் போகும்போது டிவைடர் வரும், ரவுண்டானாக்கள் வரும், அந்த மாதிரி ஏரியாக்கள்ல கொஞ்சம் வண்டியை ஸ்லோ பண்ணியே நீங்க ஓட்டுங்க. இப்போ 60 km/h ஸ்பீட்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். லோ பீம் போட்டு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த ரோட்ல ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்கு, சேஃப்டிக்கு ஒயிட் லைன் கோடு இருக்கு. ஆனா எல்லா ரோட்லயும் இது இருக்காது. ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவே அந்த மாதிரி மெயின் ரோட்ஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. மற்றபடி நார்மல் ரோட்ஸ்ல இந்த மாதிரி ரோடு கிளியராகவும் இருக்காது, ஒயிட் லைனும் இருக்காது, ரிஃப்ளெக்டரும் இருக்காது. அந்த ரோடு ரொம்ப குண்டும் குழியுமா இருக்கும். நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கிறோமா அப்படின்னு நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம பொறுமையா போனாதான் அதை ஜட்ஜ் பண்ண முடியும். அந்த மாதிரி ரோட்கள்ல, இந்த மாதிரி ரோட்ல இந்த வெள்ளக்கோடு திரும்புது, ஓகே ரோடு இப்படி வளையுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு நம்ம ஸ்டேரிங்க அதுக்கேற்ற மாதிரி திருப்புவோம். முன்னாடி இப்போ பாருங்க எவ்வளவு பிரைட்டா போட்டுட்டு வராங்க பாருங்க. இவ்வளவு பிரைட்டாலாம் போட்டுட்டு வராதிங்க. முன்னாடி ஒரு வண்டி வருது அப்படின்னாக்கா தயவு செய்து ஹை பீம் ஆஃப் பண்ணுங்க. இந்த மாதிரி லைன்ஸ் இல்லாத ரோட்ல நீங்க ட்ரை பண்ணும்போது ஸ்பீடை கம்மி பண்ணி ஓட்டுறதே ரொம்ப சேஃப்.
ஸோ நான் சொன்ன பாருங்க அந்த ஆப்ஜெக்ட் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, சீரியல் லைட் எல்லாம் போட்டு. நம்ம ரோட்ல இருந்து கான்சென்ட்ரேஷன் எடுத்து நல்லா இருக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பில்டிங் மேல நம்ம ஃபோக்கஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இங்க ரோடு கனெக்ட் ஆகுது, இது ஒரு ஜங்ஷன் பாயிண்ட். இல்ல முன்னாடி ஏதோ ஒரு வண்டி இன்னொரு வண்டியை ஓவர்டேக் அடிச்சு நம்ம லைன்ல ஏறி வருது, அதை நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னாக்கா ஒரு விபத்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால எந்த ஒரு அட்ராக்டிவான ஆப்ஜெக்ட் ரைட் சைடு லெஃப்ட் சைட்ல வந்தாலும் சரி, உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா ரோட்ல மட்டும்தான் இருக்கணும். இப்போ நான் ஹை பீம் ஆன் பண்ணியிருக்கிறேன். பிளஸ் அது போக இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இப்போ இந்த லைட்ல ஹெட்லாம்ப் லைட் அட்ஜஸ்டர்னு ஒன்னு இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வண்டியை ஓரமா நிப்பாட்டி, ஓகே, வண்டியை ஓரமா நிப்பாட்டும் பொழுது என்ன பண்ணணும்னாக்கா, ஹசர் லைட்டை போட்டு வைக்கணும், நியூட்ரல் போட்டு ஹேண்ட் பிரேக் போட்டுக்கோங்க. ஹெட்லைட் லெவல் அட்ஜஸ்டர் சுவிட்ச் இருக்குன்னா எல்லா வண்டிகள்லயும் இருக்கு. இப்போ நல்லா ஹெட்லைட்டோடைய ஃபோக்கஸை பாருங்க. இப்போ ஹெட்லைட்டோடைய பீம் பாத்தீங்கன்னாக்கா மேல அடிக்குது, இப்போ கீழே தெரியுதுங்களா உங்களுக்கு நல்லா? இப்போ நான் கீழே இறக்குறேன், இது மேல. இது எப்போ யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, இப்போ வண்டியில 2 பேர் தான் டிராவல் பண்றோம் அப்படின்னாக்கா, நீங்க ஹெட்லைட்டை கொஞ்சம் மேல தூக்கி வச்சுக்கிட்டே, அதாவது இந்த மாதிரி லெவல் கீழே இருக்குனாக்கா ஹெட்லைட்டை மேல இப்படி தூக்கி வச்சிங்கனாக்கா ஓரளவுக்கு லாங் டிஸ்டன்ஸை இந்த ஹெட்லைட்டோடைய வெளிச்சம் கவர் பண்ணும். அப்ப நம்ம டிரைவ் பண்ணிட்டு போகும்பொழுது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இதே பின்னாடி ஆளுங்க உட்காராங்க அப்படின்னாக்கா, பின்னாடி இருக்கிற சஸ்பென்ஷன் என்ன ஆகும்னாக்கா, இப்படி நேரா இருக்கிற கார் பின்னாடி இருக்கிற சஸ்பென்ஷன் அமுங்கிறதுனால கார் இப்படி முன்பக்கம் தூக்கும், லைட்டா முன்பக்கம் தூக்கும். சோ பின்னாடி லோடு இருக்கும் பொழுது முன்பக்கம் இப்படி தூக்கும். அப்ப என்ன ஆகும்னாக்கா, ஹெட்லைட்டோடைய லெவல் கீழே இருந்தாலும், இந்த மாதிரி ஃபுல் லெவல்ல கீழே இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா ஹெட்லைட்டோடைய லெவல் மேல ஏறும். ஏன்னா காருடைய முன்பகுதி இப்படி தூக்குதுல பின்னாடி லோடு இருக்கும் பொழுது. சோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, பின்னாடி லோடு இருக்கும் பொழுது, அதாவது ஆட்கள் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா, ஹெட்லைட்டோடைய லெவல் இப்படி மேல இருக்கு அப்படின்னாக்கா நீங்க கீழே இறக்கி விட்டுருலாம். இந்த மாதிரி இது மேல இது கீழே தெரியுதுங்களா? நான் வேகமா அடிக்கணும், தெரியுதுங்களா உங்களுக்கு? இது லோ பீம்ல போட்டு தான் நீங்க பண்ணணும், ஹை பீம்ல போட்டு பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ லோ பீம்ல போட்டு நான் லெவலை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது எனக்கு ஓகே. லெவல உங்களுடைய ஃபோக்கஸ்க்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நீங்க வண்டியை ஃபர்ஸ்ட் கியர் போட்டு டிரைவ் பண்ண ஆரம்பிக்கலாம். சோ ஹெட்லைட்டோடைய லெவலை ப்ராப்பரா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய கம்ஃபர்டபுளுக்கு ஏத்த மாதிரி. ஒரு ரைட் சைட்ல இண்டிகேட்டர் போட்டு நான் என்னுடைய லேனுக்கு நான் வந்துட்டேன். பின்னாடி ஒரு கார் வந்துட்டு இருக்கு, காரோ டெம்போவோ ஒன்னு வந்துட்டு இருக்கு. நம்ம லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு அவங்களுக்கு வழி கொடுத்துடலாம். 2 வீலர் எதுவுமே வரல, அதனால நான் லெஃப்ட் சைடு வந்துட்டேன். சாரி, அது காரோ டெம்போவோ இல்ல, அது ஒரு பஸ், சாரி லாரி. இப்போ நான் ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டு என்னுடைய லேனுக்கு நான் வந்துட்டேன். அவ்வளவுதான். இப்போ ஸ்பீடு எடுக்கலாம். சோ நைட் டிரைவிங் பண்ணும் பொழுது ஒன்னு லெஃப்ட் லைன் ஓட்டியே நீங்க போங்க. ரெண்டாவது ஆப்போசிட்ல வர வெஹிக்கிள்ஸ் உடைய மூவ்மெண்ட்டை ஜட்ஜ் பண்ணுங்க. அவங்க ஏறி வந்தாங்கன்னாக்கா இந்த சைட் மிரரை பார்த்து ஏதாச்சும் 2 வீலர் வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி டக்குன்னு இண்டிகேட்டர் லெஃப்ட் சைட்ல போட்டு நீங்க ஆப்போசிட்ல வர வெஹிக்கிளுக்கு நீங்க வழி கொடுத்துறது ரொம்ப நல்லது. அடுத்தது பின்னாடி வந்துட்டு இருக்கிற வெஹிக்கிள்ஸ் உடைய ஃப்ளோவையும் நீங்க ஜட்ஜ் பண்ணணும். 4வது பொறுமையா ஓட்டணும். எந்த ரோடாக இருந்தாலும் சரி, அந்தந்த ரோடுக்கு ஏத்த மாதிரி. இப்ப ஹைவேல ஓட்டுறீங்கன்னாக்கா லெஃப்ட் லைன் எடுத்துக்கிட்டு 70க்கு போங்க. இப்ப இந்த கார் போகுது, நான் ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் எடுத்துட்டேன், அந்த கார் போயிடுச்சு, இப்ப நான் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். அவ்வளவுதான். ஒரு வண்டி நம்ம வண்டியை ஓவர்டேக் பண்ணும்பொழுது விட்டு கொடுத்துடணும். விட்டு கொடுத்து ஓட்டுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஓகே, அடுத்தது பொறுமையா ஓட்டுறது. சோ பொறுமையா எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வண்டியோட வேகத்தை கட்டுப்படுத்தி பொறுமையா ஓட்டுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கும் சேஃபா இருக்கும், ஆப்போசிட்ல வரவங்களுக்கும் ரொம்ப சேஃபா இருக்கும். அது போக நான் இப்ப சொன்ன பாருங்க, ஹெட்லைட்டோட லெவல் அட்ஜஸ்டர் உங்களுக்கு கரெக்டா அந்த ஹெட்லைட்டோட வெளிச்சம் தூரமா அடிக்கல, எனக்கு ஓரளவுக்கு தூரமா வேணும், எனக்கு கம்ஃபர்டபுளாவே இல்ல ஹெட்லைட்டோட வெளிச்சம் அப்படின்னாக்கா ஹெட்லைட் லெவல் அட்ஜஸ்டர் சுவிட்ச் இருக்கு. அந்த சுவிட்சை யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய ஹெட்லைட் பீமோட லெவலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லோ பீம் போட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணணும், ஹை பீம் போட்டு பண்ணக்கூடாது. லோ பீம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்ட அப்புறம் இப்போ நான் ஹை பீம் போறேன் பாருங்க. இப்போ இது ஹை பீம், லைட்டா தான் தெரியும். ஹை பீம் பாத்தீங்கன்னாக்கா ஹாலஜன் பல்ப் தான், இங்க டியூப்லைட் நிறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியாது. இப்போ நான் என்ன பண்றேன், ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் எடுத்துட்டேன், இன்னொரு வண்டி வந்துட்டு இருக்கு, ஆக்சிலேட்டர் கால் எடுத்துட்டேன், இப்போ மறுபடியும் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். அவ்வளவுதான். ஓகே, இப்போ நம்ம நார்மல் ஸ்பீட்ல தான் வந்துட்டு இருக்கிறோம், நம்மளும் கொஞ்சம் ஸ்பீடு எடுக்கலாம். இப்போ இது ஜங்ஷன்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜங்ஷன்ஸ் வரும்போது நல்லா உஷாரா இருங்க. வண்டியோட வேகத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஒரு 2 வீலர் போது தாறுமாறா போயிட்டு இருக்கு. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுவாங்க. எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, காரு, பைக்கு, பஸ், லாரி, நிறைய பேர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்க நைட் டைம்ல.
ஸோ மேக்ஸிமம் நைட் டிரைவிங் அவாய்ட் பண்றது நல்லது. அப்படி நீங்க நைட் டிரைவிங் போறதா இருந்தாலும் 11 மணி வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் ஸ்டே பண்ணிக்கோங்க. இல்ல போகிற சுச்சுவேஷன் இருக்கு, போய் தான் ஆகணும், நைட் டிரைவிங் ஃபுல்லா ட்ரை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னாக்கா வெஹிக்கிள்ஸோடைய மூவ்மெண்ட்ஸை நல்லா ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. தூக்கம் வருதுனாக்கா இந்த மாதிரி பெட்ரோல் பங்க் பக்கத்துல வண்டியை போட்டு நீங்க தூங்கலாம், இல்ல டோல்கேட் பக்கத்துல வண்டியை போட்டு தூங்கலாம். மற்றபடி எங்கேயும் வழியில வண்டியை நிப்பாட்டிடாதீங்க. டயரோடைய கண்டிஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா செக் பண்ணிக்கோங்க, காத்துலாம் கரெக்டா இருக்கான்னு. ஏன்னா போற வழியில டயர்ஸ்ல ஏதாச்சும் ப்ராப்ளம்னாலும் மெக்கானிக் ஷெட் இருக்காது. டயரோடைய கண்டிஷன் எல்லாம் ப்ராப்பரா இருக்கணும். ஹேர் ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பிளஸ் டூல் கிட்ஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வழியில எங்கேயாச்சும் பஞ்சர் ஆனாலும் டூல் கிட் இருந்தா நம்மளே டயர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் 60 km/h ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கிறேன். இப்போ ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் எடுத்துட்டேன். ஏன்னாக்கா முன்னாடி போயிட்டு இருக்கிற வண்டி ஸ்லோ ஆகுது. நான் இன்னும் பிரேக் போடல. இன்ஜின் பிரேக்கிங் உதவியோட வண்டியோட வேகம் என்ன ஆகுது, ஸ்லோ ஆகுது. நான் பிரேக்கே அப்ளை பண்ணல இன்னும். ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் மட்டும் தான் எடுத்திருக்கிறேன். இப்போ வண்டி 40க்கு வந்துருச்சு. அதனால 4th கியர் போட்டு ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். இப்போ இந்த டிஸ்டன்ஸ்லயே நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா லாரியை ஓவர்டேக் அடிக்கலாம். கிட்ட போய் ஆப்போசிட்ல என்ன வருதுன்னு பாக்குறதை விட இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஆப்போசிட்ல என்ன வெஹிக்கிள்ஸ் வருதுன்னு நீங்க பாக்குறது ரொம்ப நல்லது. ஏதாச்சும் வண்டி வருதான்னு பார்த்தேன். ஓகே, இது ஒரு ட்ரன்னிங்கிறதுனால பிளைண்ட் ஸ்பாட்டா இருக்கு. ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னே நம்மளுக்கு தெரியல. அதனால நான் இந்த லாரியை ஓவர்டேக் அடிக்கல. இப்போ 5th கியர் போட்டுட்டேன். முன்னாடி ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு. அந்த ஹெட்லைட்டோட வெளிச்சம் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, வெஹிக்கிள் வந்துட்டு இருக்கு. நீங்க இந்த லாரியை ஓவர்டேக் அடிக்கிறதுல போக்கஸா இருக்கும் பொழுது பின்னாடியும் என்ன வண்டி வந்துட்டு இருக்குன்னு நீங்க போக்கஸ் காமிக்கணும். ரைட் சைடு மிரரை பார்க்கணும், ரைட் சைடு சென்டர் மிரர், இந்த 2 மிரரையும் பார்க்கணும். இந்த ட்ரக்கை எப்போ ஓவர்டேக் அடிக்கணுமோ அப்போதான் ஓவர்டேக் அடிக்கணும். சடனா அர்ஜென்ட் பண்ணி நம்ம ஓவர்டேக் அடிக்க வேண்டாம், ஏன்னா ஆக்சிடென்ட் ஏற்படும். இப்போ முன்னாடி எந்த ஒரு வெஹிக்கிளும் இல்ல. அந்த ஹெட்லைட்டோட வெளிச்சம் பாருங்க. அந்த ஹெட்லைட்டோட வெளிச்சம் பார்த்தாலே நல்லா தெரியுது லாங்கா வந்துட்டு இருக்கு. அந்த வண்டி எல்லாம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம சீக்கிரமா லாரியை ஓவர்டேக் பண்ணி லெஃப்ட் சைட் இண்டிகேட்டர் போட்டு நம்ம வந்தாயிடுச்சு. ஸோ பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, எந்த ஒரு டேஞ்சர் லைட்டும் இல்லாம சில வண்டிங்க போயிட்டு இருக்கும். கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே தெரிய வரும். அதுவும் இல்லாம தாறுமாறா போயிட்டு இருக்காங்க. அவங்க குடிச்சிட்டு ஓட்டுறாங்களா இல்ல விளையாட்டுக்கு ஓட்டுறாங்களா அந்த மாதிரின்னு என்னன்னு தெரியல. ஸோ அதனால நம்ம அவங்க கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி டிரைவ் பண்றதே நம்மளுக்கு சேஃப். ஜங்ஷன் வருது, அதாவது ஒரு ரோடு கனெக்ட் ஆகுது. ஹாரன் கொடுத்தாச்சு. நான் இன்னும் ஹை பீம் யூஸ் பண்ணல, ஏன்னா இந்த இடத்துல ஹை பீம் யூஸ் பண்ற தேவையே இல்லை எனக்கு. ஏன்னா ஆப்போசிட்ல வெஹிக்கிள்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஹை பீம் போட்டு லோ பீம் போட்டு அப்படி பண்ணிட்டு இருக்க வேண்டாம்னு நான் லோ பீம்லயே ஓட்டிட்டு இருக்கேன். ஹை பீம் ஹைவேல யூஸ் பண்ணலாம், யாருமே இல்லைனாக்கா ஆப்போசிட்ல அப்ப யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி லோ பீம்ல போட்டு ஓட்டுறதே முன்னாடி வரவங்களுக்கு சேஃப். அங்க பட்டாசு வெடிக்கிறாங்களா தெரியுதுங்களா? அங்க வானத்துல பட்டாசு வெடிக்கிறாங்க. நம்ம அதை பார்த்துக்கிட்டு நம்ம இங்க கவனிக்காம இருக்கக்கூடாது. இங்க பாருங்க, ராங் டைரக்ஷன்ல ஒரு வண்டி நிக்குது, ஒரு 2 வீலர் நிக்குது. அதை பார்த்துக்கிட்டு நம்ம அப்படியே நம்ம அதை பார்த்துட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகும், வண்டி ஆட்டோமேட்டிக்கா லெஃப்ட்ல இல்ல ரைட்ல போகும். பிளஸ் அது போக முன்னாடி ஒரு பேரிகார்டு இருக்கு, அதையும் நம்ம கவனிக்க மாட்டோம். ஸோ ஃபோக்கஸ் ஃபுல்லா ரோட்லயே வைங்க. இப்போ நான் அப்பர் டிப்பர் அடிக்கிறேன், ஏன்னா முன்னாடி வந்துட்டு இருக்கிற வண்டி என்ன ஆகும்னாக்கா ஸ்லோ ஆயிடும். தேர்ட் கியரை போட்டு கரெக்டா கட் அடிச்சு இப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். ஒரு பையன் ரோட் கிராஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணா நான் ஹாரன் கொடுத்து அவனை நிப்பாட்டிட்டேன். இப்போ அப்பர் டிப்பர் அடிக்கிறேன். முன்னாடி வந்துட்டு இருக்கிற வெஹிக்கிள் வந்து ஸ்லோ பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்தாச்சு. ஸோ அவ்வளவுதான். அவங்க அப்பர் டிப்பர் அடிக்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்க ஸ்லோ பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு முன்னாடி நீங்க அடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா அவங்க ஸ்லோ பண்ணிடுவாங்க. பட் அதையும் நீங்க கவனிக்கணும். சில பேர் நம்ம என்னதான் அப்பர் டிப்பர் அடிச்சாலும் அவங்க ஸ்லோ பண்ண மாட்டாங்க. அவங்களும் அப்பர் டிப்பர் அடிச்சுட்டு நான் வரேன் நீ பொறுமையாவா அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ வேற வழி இல்லை, அந்த டைம்ல நம்ம ஸ்லோ பண்ணி தான் ஆகணும்.
ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு ட்ரை பண்ணா சரி வராது, ஆக்சிடென்ட் ஆகும், சண்டை ஆகும். அதனால யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். அது நம்மளா இருக்கலாமே. ரொம்ப கிளார் அடிக்குதுல, ஹைபீம் போட்டு தான் வராங்க. மேக்சிமம் எல்லாரும் ஹைபீம் போட்டுட்டு வராங்க. பாருங்க ஒரு டூ வீலர் எவ்வளவு ஒட்டி போயிடுச்சு பாத்தீங்களா. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த மாதிரி சென்டர் ஒயிட் லைனுக்கு பக்கத்துல நீங்க போறதை விட லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஒயிட் லைன் ஒட்டியே நீங்க போறது ரொம்ப சேஃப். யாராவது ஒருத்தர் ஓவர்டேக் அடிச்சாலும் நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா லைட்டா லெஃப்ட் சைடு வந்து நம்ம காப்பாத்திக்கலாம். இந்த மாதிரி இடங்கள்ல ஓவர்டேக் அடிக்காதீங்க. ஏன் ஓவர்டேக் அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றேனாக்கா, சென்டர்ல அந்த ரெட் கலர் ஸ்டிக் மாதிரி, இப்போ அப்பர் டிப்பர் அடிக்கிற அந்த கார் ஓவர்டேக் அடிக்க ட்ரை பண்ணிச்சு, அதனால அப்பர் டிப்பர் அடிச்சிட்டேன். சென்டர் சைட்ல இந்த ரெட் கலர் ஸ்டிக் மாதிரி ஒன்னு வச்சிருப்பாங்க. அது சரியா தெரியல பாருங்க, நம்ம கண்ணுக்கு தெரியல. ஒரு சைக்கிள் ஒன்று வருது பாருங்க, இந்த ரெட் கலர் ஸ்டிக் தெரியுதுங்களா உங்களுக்கு, இது வச்சிருக்காங்க. இப்போ இந்த டைம்ல நம்ம ஓவர்டேக் அடிக்க ட்ரை பண்ணா என்ன ஆகும், நம்ம பம்பர் தான் டேமேஜ் ஆகும். அந்த இடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஃப்ரண்ட் பம்பர் டேமேஜ் ஆகும். அது பிளாஸ்டிக் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் லைட்டா ஸ்கிராச் ஆகும், இல்ல டேமேஜ் ஆகும். ஸோ அதுக்கு நாம இந்த மாதிரி ட்ரன்னிங்ஸ்ல பொறுமையா போறதே நல்லது. ஏன்னா மேக்சிமம் இந்த ரெட் கலர் கோன்ஸ் எல்லாம் ட்ரன்னிங்ஸ்ல தான் வச்சிருப்பாங்க. நிறைய கோன்ஸை வந்து வண்டிங்க அடிச்சு தூக்கிடுச்சு. நிறைய கோன்ஸ் இருக்காது, இந்த லைன் ஃபுல்லா கோன்ஸ் இருந்துச்சு. சென்ட்ரல்ல எல்லாமே அடிச்சு தூக்கிடுச்சு. லாரியோ பஸ்ஸோ காரோ அடிச்சுட்டாங்க. ஏன்னா பழக்கப்பட்ட ரோடா இருந்தாலும் திடீர்னு ஏதாவது ஸ்பீட் பிரேக் போட்டிருக்கலாம், இல்ல கோன்ஸ் வச்சிருக்கலாம். அதெல்லாம் நம்ம கவனிச்சு வண்டியை ஓட்டணும். டர்னிங்ஸ்ல முக்கியமா ஓவர்டேக் அடிக்காதீங்க. இப்போ பின்னாடி பாத்தீங்கன்னாக்கா வெஹிக்கல்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய வண்டியை சின்ன வண்டி ஓவர்டேக் அடிக்குது. அதை நான் வாட்ச் பண்ணிட்டேன். இப்போ ஆப்போசிட்லயும் நான் வாட்ச் பண்றேன். பஸ்ஸும் ஒன்று வந்துட்டு இருக்கு. பஸ்ஸுக்கு பின்னாடி ஹெட்லைட்ஸோட வெளிச்சம் தெரியுது. அது அவங்களுடைய லைன்ல வராங்களா இல்ல நம்மளுடைய லைன்ல வராங்களான்னு நான் ஜட்ஜ் பண்றேன். அவங்களுடைய லைன்ல தான் வராங்க. இப்ப நம்ம வண்டியை இன்னொரு வண்டி ஓவர்டேக் அடிக்குது. நான் ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் எடுத்துட்டேன். லைட்டா லெஃப்ட்டுக்கு வந்து அவங்க ஓவர்டேக் அடிச்சிட்டாங்க. இப்போ நான் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். நினைச்சா நம்மளும் ஸ்பீடா போலாம். ஆனா ஸ்பீடா போறதுங்கிறது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்மளுக்கே ஆப்பா முடியும். ரொம்ப டேஞ்சர் அது ஸ்பீடா போறதுங்கிறது. நைட் டைம்ல விசிபிலிட்டியும் ரொம்ப கம்மி. ஹெட்லைட்டோட வெளிச்சமும் ஓரளவுக்கு தூரம் தான் கவர் பண்ணும்ங்கிறதுனால வேகமா போறது ரொம்ப டேஞ்சர். இப்போ பாருங்க ஆப்போசிட்ல வெஹிக்கல்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆனா நம்மளுடைய லேன்ல ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கா அப்படின்னு நம்ம கண்ணுக்கு சரியா தெரியல. ஏன்னா அவங்க எல்லாரும் ஹை பீம் போட்டுக்கிட்டு வராங்க, நம்ம லோ பீம் போட்டுக்கிட்டு தான் போறோம். இது ஹை பீம். மேல அந்த போர்டோடைய கலர் மாறி இருக்கும். இப்ப நீங்க பாத்திருப்பீங்க. நான் ஹை பீம் போறது இல்லை, மோஸ்ட்லி லோ பீம் மட்டும் தான் யூஸ் பண்றேன். இப்போ டோல்கேட் வருதுங்களா. இப்போ ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் எடுத்தாச்சு. இப்போ நம்ம லெஃப்ட்ல போனோம். ஏன்னா இந்த டோல்கேட் இன்னும் ஓபன் பண்ணல. ஸ்பீட் பிரேக்கு நியூட்ரல் வந்துட்டேன். செகண்ட் கியரை போட்டு ஏறி இறங்கியாச்சு. ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன் கிளச்சை ரிலீஸ் பண்ணி. இப்போ தேர்ட் கியரு. இப்போ ஹை பீம் போட்டிருக்கிறேன்னா இப்போ ஃபோர்த் கியரு. பாருங்க நல்லா பாருங்க, இது லோ பீம். அந்த வண்டியோட இது பாருங்க, இது ஹை பீம். ஹை பீம் உடைய ஃபோக்கஸ் வந்து நம்ம உள்ள இருந்து பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு பிரைட்டா தெரியாது. ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ரொம்ப பிரைட்டா தெரியும். டூ வீலர்ஸ் வர்றதுனால நான் என்ன பண்ணேன், ஹை பீமா ஆஃப் பண்ணிட்டேன். முன்னாடி ஒரு வெஹிக்கல் நிக்குது. அந்த ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் பாருங்க, அவங்க ஹசார்ட் லைட்டையும் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைட்ல ஒரு வெஹிக்கல் நிக்குது, நம்மளுக்கு தெளிவா தெரியுது. ஏதோ வண்டியில ப்ராப்ளம் போல, அதனால நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஆனா நிறைய வெஹிக்கல்ஸ்ல பின்னாடி ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் இருக்காது. அது மட்டும் இல்லாம அவங்க ஓரமா பார்க் பண்ணியிருந்தாலும் இண்டிகேட்டர்ஸ், அதாவது ஹசார்ட் லைட்டை போட்டு வச்சிருக்க மாட்டாங்க, பார்க்கிங் லைட்டை போட்டிருக்க மாட்டாங்க.
நம்ம வேகமா போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அந்த வண்டி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம பிரேக் அடிக்கிறதுக்குள்ள பின்னாடி போய் இடிச்சிருவோம். இது ஒரு ட்ரன்னிங்கு. நான் ஹை பீம் போட்டிருக்கிறேன், அந்த போர்டு பாருங்க. எனக்குங்களா ஹை பீம் வந்து ஏதாச்சும் ஒரு போர்டு லாங்ல வருது அப்படின்னாக்கா அந்த போர்டுல என்ன போட்டிருக்கு பாக்குறதுக்கு நீங்க இப்படி அடிச்சு பாத்துக்கோங்க. கிருஷ்ணகிரி நாச்சிப்பட்டு போட்டிருக்க. ஓகே, பார்த்தாச்சு. ஹை பீம் ஆஃப் பண்ணிட்டேன். எல்லாம் பாருங்க, இதோ பாருங்க ஹை பீம். நான் ரெக்வஸ்ட் பண்றேன் ஹை பீம் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டாங்க. ஓகே, அவங்க ஹை பீம் ஆஃப் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ரா லைட் தான் நம்மளுக்கு அவ்வளவு பிரைட்டா தெரிஞ்சது. சோ ரெக்வஸ்ட் பண்ணி பாருங்க, ஹை பீம் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லி இப்படி ரெக்வஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த ஹை பீம் ஆஃப் பண்றதுக்கு 98% சான்ஸ் இல்ல, 2% சான்ஸ் இருக்கு. சில பேர் தான் ஹை பீம் ஆஃப் பண்ணுவாங்க நம்மளோட ரெக்வஸ்ட்டை ஏத்து. இதுவும் ஒரு ட்ரன்னிங் தான். சோ ட்ரன்னிங்ஸ்ல நம்ம ஹாரன் கொடுத்தே ஆகணும். பாருங்க, ஓகே வந்துட்டாங்க. மேக்சிமம் விபத்துகள் இந்த ட்ரன்னிங்ஸ்ல சடனா நம்ம ஓவர்டேக் அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி குத்து மதிப்பா, அதாவது முன்னாடி வர வண்டியோடைய டிஸ்டன்ஸை மிஸ்கால்குலேஷன் பண்ணி யார் வராங்களோ அவங்களுக்கு தான் அதிகமான விபத்துகள் ஏற்படுது. ஸோ அதனால ட்ரன்னிங்ஸ்ல ஓவர்டேக் அடிக்க வேண்டாம். அப்படியே யாராவது ஓவர்டேக் அடிக்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்க ஸ்லோ பண்ணிக்கோங்க, அப்பர் டிப்பர் அடிச்சு காட்டுங்க, பொறுமையா வாங்கன்னு சொல்லி. அவங்க அதையும் கேட்காம ஏறி வராங்க அப்படின்னாக்கா வேற வழி இல்ல, லெஃப்ட் சைட் மிரரை பார்த்து டூ வீலர்ஸ் ஏதாச்சும் வருதா, வண்டி ஏதாச்சும் வருதான்னு பார்த்து நீங்க இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் சைட்ல ஓரமா ஒதுக்கிட வேண்டியதான். என்கிட்டயும் எக்ஸ்ட்ரா லைட் இருக்கு. நிறைய பேர் பாருங்க எக்ஸ்ட்ரா லைட்டும் போட்டுக்கிட்டு ஹை பீமையும் போட்டுக்கிட்டு ஓட்டிட்டு வராங்க. அதை பாருங்க, எக்ஸ்ட்ரா லைட் இருக்கு பிளஸ் ஹை பீமும் எரியுது. நான் ரெக்வஸ்ட் பண்ணி காட்டுறேன். அவங்க ஹை பீமும் ஆஃப் பண்ணல, எக்ஸ்ட்ரா லைட்டையும் ஆஃப் பண்ணல. இதோ பாருங்க, நான் நினைச்சா நானும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லைட் போட்டுட்டு ஓட்டிட்டு போலாம். இதோ பாருங்க, என்கிட்டயும் எக்ஸ்ட்ரா லைட் இருக்கு. ஆனா நான் என்ன பண்றேன், எக்ஸ்ட்ரா லைட் யூஸ் பண்றது இல்ல. நான் வெறும் லோ பீம் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ரா லைட் எங்க யூஸ் பண்ணுவேனாக்கா இந்த ஹில் டிரைவ் பண்ணும் பொழுதும், பிளஸ் அது போக இந்த மழை பெய்யும் பொழுதும், நைட் டைம்ல மழை பெய்யும் பொழுது, மிஸ்ட் ஃபார்ம் ஆகும் பொழுது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா லைட்டு போடுவேன். லோ பீம் ஆஃப் பண்ணிடுவேன். லோ பீம் ஹை பீம் ஆன் பண்ண மாட்டேன். அந்த எல்லோ லைட்டே போதும். ஏன்னா எல்லோ லைட் நான் போட்டிருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே, இந்த நைட் டைம்ல மழை பெஞ்சா இந்த ஹெச்ஐடியோ எல்இடியோ அந்த அளவுக்கு ரோடு கிளியரா காட்டாது. ஸோ அதனால நான் இந்த எல்லோ லைட்டை போட்டிருக்கிறேன். இந்த எல்லோ லைட் ஆன் பண்ணிட்டு போனோம்னாக்கா ரோடோடைய விசிபிலிட்டி ரொம்ப கிளியரா தெரியும். எல்லோ லைட்டு இந்த மழை பெய்யும் பொழுது, மிஸ்ட் ஃபார்ம் ஆகும் பொழுது ரோடோடைய விசிபிலிட்டி ரொம்ப கிளியரா தெரியும். அதனாலதான் நான் எக்ஸ்ட்ராவா எல்லோ லைட்டை போட்டிருக்கிறேன். ஆனா இப்போ இந்த எல்லோ லைட் நம்மளுக்கு தேவையில்லை, அதனால ஆஃப் பண்ணி நார்மல் லோ பீம் நான் போட்டுட்டேன். முன்னாடியே ஒருத்தன் ஹை பீம் போட்டுட்டு வராங்க அப்படின்னாக்கா நம்மளும் அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் ஹை பீம் போட தேவையில்லை. அவங்க போட்டுட்டு வராங்கனாக்கா போட்டுட்டு வரட்டும். நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டோம், அவங்க ஆஃப் பண்ணல அப்படின்னாக்கா நம்ம கொஞ்சம் சேஃபா டிரைவ் பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான், ஊருக்கிட்ட வந்துட்டோம். இப்போ இங்க பாருங்க, லைட்லாம் சீரியல் லைட்லாம் லைனா போட்டிருக்கிறாங்க. நம்ம அதை கவனிக்க கூடாது. நம்ம கவனிக்க வேண்டியது ரோட தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா சீரியல் லைட் போட்டிருக்கிறாங்கனாக்கா ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருக்கும் இந்த ஏரியால. கல்யாண நிகழ்ச்சி இருக்கலாம், இல்ல திருவிழாவா இருக்கலாம், ஏதாவது ஒன்று ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஏரியாக்கள்ல குழந்தைங்களோ இல்ல நடுவில் ஆட்களோ ரோட் கிராஸ் பண்ணுவாங்க. நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா அதை நம்ம கவனிக்க மறந்துடுவோம். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஃபங்க்ஷன் திருவிழா நடக்குது. நம்ம இந்த மேல இருக்கிற சீரியல் லைட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அட்ராக்ட் ஆகி அதை கவனிக்க கூடாது. நம்ம கவனம் ஃபுல்லாவே ரோட்ல தான் இருக்கணும். ஸோ நைட் டைம்ல ட்ரைவ் பண்ணும்பொழுது நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஹெட்லைட்டோடைய பீமை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி.
ரெண்டாவது லெஃப்ட் லைன் ஒட்டியே போங்க. மூணாவது உங்களுடைய ஸ்பீடை கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. 50 55 மேக்சிமம் 60 போலாம். ஹைவேனாக்கா 70 80 போலாம், அவ்வளவுதான். முக்கியமா ஹைவேல போகும் பொழுது நைட் டைம்ல இருந்தாலும் சரி, டே டைம்ல இருந்தாலும் சரி, ரைட் லைன் யூஸ் பண்ணாதீங்க. ரைட் லைன் ஒன்லி ஓவர்டேக் அடிக்கிறதுக்கும் வேகமா போறதுக்கும் தான் ஹைவேல ரைட் லைன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் நாலாவது விஷயம், நீங்க நைட் டிரைவிங் பண்ணும் பொழுது, தெரியாத ரோட்ல நைட் டிரைவிங் பண்ணும் பொழுது ரொம்ப ரொம்ப சேஃபா கவனமா உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா ரோட்ல தான் இருக்கணும். டிஸ்ட்ராக்ட் ஆயிடாதீங்க. ஏன்னா திடீர்னு ஸ்பீட் பிரேக்ஸ் வரலாம், இல்ல சடனா முன்னாடி மாடோ ஆடோ வரலாம். அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். ஸோ உங்களுடைய கவனம் ஃபுல்லா ரோட்ல இருக்கணும், டிஸ்ட்ராக்ட் ஆயிடாதீங்க. அஞ்சாவது, உங்களுடைய டயர்ல ப்ராப்பரா ஹேர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. வண்டி எங்கேயாச்சும் பெட்ரோல் பேங்க்லயோ இல்ல ஒரு லாங் டிராவல் போறீங்க அப்படின்னாக்கா, அப்போ சொல்றேன், பெட்ரோல் பங்க்லயோ இல்ல இந்த டோல்கேட்லயோ ஓரமா நிப்பாட்டி உங்க டயர்ஸ்ல ப்ராப்பரா ஹேர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. சும்மா பார்த்தாலே தெரிஞ்சிடும் டயர்ல காத்து கம்மியா இருக்கா இல்ல கரெக்டா இருக்கான்னு. ஆறாவது, நீங்க பயப்படவே தேவையில்லை, இன்ஜின் ஹீட் ஆகாது. ஏன் இன்ஜின் ஹீட் ஆகாது அப்படின்னாக்கா, இப்படிதான் அர்ஜென்ட் பண்ணுவாங்க. நம்ம என்னதான் இண்டிகேட்டர் போட்டுட்டு வந்தாலும் வண்டி திரும்புறதுக்குள்ள நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி வர்றது, அது ரொம்ப ரொம்ப தப்பு. ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னாக்கா இப்போ நான் இண்டிகேட்டர் போட்டு திருப்பினேன், அந்த தம்பி எக்ஸல்ல வேகமா வராரு, இண்டிகேட்டர் எரியுது, நல்லா தெரியுது, நம்மளுடைய வண்டியில ரைட் சைட்ல திரும்ப போகுதுன்னு தெரியுது, ஆனா அவங்களும் ரைட் சைட்ல வராங்க. அதுக்கப்புறம் இடிச்சிட்டோம்னாக்கா சண்டை போட வேண்டியது. அதனால பெரிய வண்டி ஓட்டுறோம் நம்ம, அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சோ இதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னாக்கா, டேஷ் கேமராவை போட்டு வச்சுக்கோங்க. முன்னாடியும் பின்னாடியும் என்ன நடக்குது அப்படின்னு கேமரா ரெக்கார்டிங் போட்டுக்கோங்க, டேஷ் கேமராஸ். அது போட்டுக்கிட்டீங்கன்னாக்கா உங்க மேல தப்பு இருக்கா வந்தவர் மேல தப்பு இருக்கான்னு தெரிஞ்சிடும். வாய்ஸ் ரெக்கார்டிங்கோட போட்டுக்கோங்க. உங்களுடைய வாய்ஸையும் என்விரான்மெண்ட்ல இருக்கிற சவுண்டையும் அது கேப்சர் பண்ணணும். அந்த மாதிரி டேஷ் கேமரா போட்டுக்கோங்க, நான் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி டிவைடர் ஒட்டி போகும் பொழுது கொஞ்சம் பார்த்து கவனமா போங்க. ஏன்னாக்கா இந்த இருட்டுல மாடுங்க உக்காண்டிருக்கும், டிவைடர் ஒட்டியே உக்காண்டிருக்கும். இப்ப அந்த கார் பாத்தீங்கன்னாக்கா எனக்கு லைட் அடிச்சு காட்டிச்சு, நான் வரேன் நீங்க ஸ்லோ பண்ணுங்கன்னு. என்னால லெஃப்ட்ல போக முடியல. ஏன் லெஃப்ட்ல போக முடியல அப்படின்னாக்கா, முன்னாடி போற அந்த ஸ்கூட்டி பாத்தீங்கன்னாக்கா நம்மள ஓவர்டேக் அடிச்சது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், பிரேக் அடிச்சு நான் ஸ்லோ பண்ணிட்டேன். நான் லெஃப்ட்லயும் போகல ரைட்லயும் போகல, ஏன்னா எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல. லெஃப்ட்ல வண்டி வந்துட்டு இருந்ததுனால நான் பிரேக் அடிச்சு இப்படி பொறுமையா ஸ்லோ பண்ணிட்டேன். ஊருக்குள்ளதான் நம்ம இப்போ டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோம். இப்போ டைம் 9:39 ஆயிடுச்சதுனால அந்த அளவுக்கு டிராபிக் இல்ல. இதுவே ஒரு 7 o'clock வந்திருந்தோம்னாக்கா ரொம்ப டிராபிக் அதிகமா இருந்திருக்கும். இப்போ இங்க ரன்னிங்ஸ் செகண்ட் கியர் போட்டிருக்கு பாருங்க, லெஃப்ட் சைட்ல ஓவர்டேக் அடிக்கிறாங்க பாத்தீங்களா? ஏன்னா லாரி பஸ் கார் எதுவா இருந்தாலும் சரி, லெஃப்ட் சைட்ல பிளைண்ட் ஸ்பாட் அதிகம். நீங்க எப்பவுமே ஒரு வண்டியை ஓவர்டேக் அடிக்கும் பொழுது ரைட் சைட்ல ஏறி ஓவர்டேக் அடிங்க. அது கத்துக்கோங்க, அது பழகிக்கோங்க. கத்துக்கோங்கன்னு சொல்றது பழகிக்கோங்க. லெஃப்ட் சைட்ல பிளைண்ட் ஸ்பாட் அதிகம்ங்கிறதுனால மேக்சிமம் லாரி பஸ் கார் டிரைவர்ஸுக்கு லெஃப்ட் சைடு வந்து அந்த அளவுக்கு மேக்சிமம் கவனிப்பாங்க. பட் பிளைண்ட் ஸ்பாட்டுங்கிறதுனால விஷனுக்கு தெரியாது, கண்களுக்கு தெரியாது நீங்க வரீங்கன்னு. ரைட் சைட்ல ஓவர்டேக் அடிச்சீங்கன்னாக்கா அவங்க கவனிச்சிருவாங்க. லெஃப்ட் சைட்ல ஓவர்டேக் அடிக்கிறீங்க அப்படின்னாக்கா மேக்சிமம் கவனிக்கிறது வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால எப்பவுமே ரைட் சைட்ல ஏறி ஓவர்டேக் அடிங்க, லெஃப்ட் சைட்ல போகாதீங்க. சிட்டில எல்லாம் லெஃப்ட் சைட்ல ஓவர்டேக் பண்ணுவீங்க, வேற வழி இல்ல. அப்படி நீங்க சிட்டிக்குள்ள லெஃப்ட் சைட்ல ஓவர்டேக் அடிக்கிறீங்க அப்படின்னாக்கா ஹாரன் கொடுத்துட்டு ஓவர்டேக் அடிங்க. நல்லா ஹாரன் கொடுங்க, ஹாரன் கொடுத்து நான் லெஃப்ட் சைட்ல வரேன் அப்படின்னு நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. ஏன்னா சிட்டி டிராபிக்ல நான் ஓட்டி இருக்கிறேன், வேற ஆப்ஷன் இல்ல. லெஃப்ட் சைட்லயும் ஓவர்டேக் அடிச்சு ஆகணும், வாய்ப்பு கிடைச்சா ரைட் சைட்லயும் ஓவர்டேக் அடிக்கணும். எந்த கேப் கிடைக்குதோ அந்த கேப்ல ஓவர்டேக் அடிக்கணும். டூ வீலர் ஓட்டும் பொழுது சிட்டிக்குள்ள எனக்கு தெரியும், பட் மெயினா டவுன்ஸுக்குள்ள நீங்க ஓட்டும் பொழுது லெஃப்ட் சைட்ல ஓவர்டேக் அடிக்கிறது தவிர்த்துடுங்க. ஆனா சிட்டிக்குள்ள ஓட்டுறவங்களுக்கு அந்த ஓட்டி 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 பழக்கமாயிடும். சிட்டி டிரைவிங், டிராபிக் டிரைவிங். கார் ஓட்டுறவங்களுக்கு ஓகே லெஃப்ட் சைட்ல எப்படி இருந்தாலும் டூ வீலர் வரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனா இதே வில்லேஜஸ்ல டவுன்ஸ்ல ஓட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு டிராபிக் பழக்கப்பட்டு இருக்க மாட்டாங்க. புதுசா சிட்டிக்கு வரும்பொழுது நீங்க சடனா லெஃப்ட் சைட்ல வரும்பொழுது அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க, ஷாக் ஆகுவாங்க. சிட்டி டிரைவிங் சொல்றேன்,
புதுசா ஓட்டுறவங்களுக்கு, இந்த வில்லேஜ் ஏரியால இருந்து வரவங்க, டவுன் ஏரியால. ஏன் நானே ஃபர்ஸ்ட் டைம் சிட்டில ஓட்டும் பொழுது கொஞ்சம் பதட்டமானேன். ஏன்னா நான் அந்த மாதிரி டிராபிக் பார்த்தது இல்ல என் லைஃப்ல. அதுக்கப்புறம் ஓட்ட பழகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சிருச்சு சிட்டில எப்படி ஹேண்டில் பண்ணணும், டூ வீலர்ஸ ஆட்டோஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ சிட்டிக்குள்ள நீங்க ட்ரைவ் பண்ணும்பொழுது இன்னும் கேர்ஃபுல்லா ட்ரைவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைவ் பண்றீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் போக போக பழகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பாத்திருப்பீங்க நைட் டைம்ல நம்ம எப்படி டிரைவ் பண்றது பத்தி நான் இப்போ சொன்னது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா உங்களுடைய டவுட்ஸ்க்கு நான் கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் உங்ககிட்ட, அதாவது அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய வீடியோல நீங்க பாத்துட்டு இருக்கும் பொழுது நம்ம வீடியோடைய சென்டர்ல எந்த ஒரு விளம்பரமும் வராது, எந்த ஒரு ஆட்ஸும் வராது, டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீங்க பாப்பீங்க. ஏன்னா நான் மானிட்டைசேஷன் பண்ணி வச்சிருக்கிறேன். பட் இருந்தாலும் சென்டர்ல நான் எந்த ஒரு வீடியோக்கு நடுவுல எந்த ஒரு விளம்பரமும் நான் சேர்க்கல. எந்த ஒரு, ஏன்னா நீங்க வீடியோ பார்க்கும் பொழுது அந்த கண்டினியூட்டிவா பாக்குற அந்த ஃபீல் வரணும் அப்படிங்கறதுனால சென்டர்ல நான் எந்த ஒரு விளம்பரமும் போடல. வீடியோட ஸ்டார்டிங் வீடியோட எண்டிங்ல ஆட்ஸ் வரும். நான் நினைச்சா சென்டர்ல போடலாம் விளம்பரத்தை, அப்படி போட்டா எனக்கு தான் ஏர்னிங்ஸ் வரும். பட் இருந்தாலும் என்னுடைய ஏர்னிங்ஸை விட உங்களுடைய சாட்டிஸ்பாக்சன் முக்கியம். ஏன்னா டிரைவிங் லெசன்ங்கிறது சும்மா இல்ல, நீங்க அது கண்டினியூட்டிவா பாத்துட்டு இருக்கணும் எந்த ஒரு தடங்களும் இல்லாம. அப்படிங்கறதுனாலதான் நான் என்னுடைய ஏர்னிங்ஸை கம்மி பண்ணி சென்டர்ல எந்த ஒரு ஆடும் நான் ஆட் பண்ணாம நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன். சோ அதனால கண்டிப்பா நீங்க எனக்கு பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, வீடியோவை மறக்காம பாருங்க. அண்ட் கண்டிப்பா நீங்க வீடியோக்கு மறக்காம லைக் கொடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோ டெக்.